ஓம் சிவாய நம. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா தா. ஓம் நமோ நாராயணா. மாதவனே கேசவனே நாராயணா, மதுசூதனா கோவிந்தா கோபாலா வாமனனே நாராயணனே திருவேங்கடவனே வைகுந்தா ஸ்ரீனிவாசா வெங்கடேசா. ஓம் சிவாய நம. அன்பார்ந்த ஜோதிட பெருமக்களே, ஜோதிட கருத்து பட்டறையின் நிர்வாகி அருமை தலைவர் ஆஸ்ட்ரோ ராம்குமார் ஐயா அவர்களே, அடியேன் சங்கமித்துள்ள வாராவின் நிர்வாக தலைவர் எனது மானசீக குரு ஆஸ்ட்ரோ பாலா ஐயா அவர்களே, ஏனைய ஜோதிட சொந்தங்களே மற்றும் ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக ஆசிரியர்கள் தினம் ஆதலால் மீண்டும் ஒருமுறை குருமார்களை வணங்கி ஆசி பெறுகிறேன். ஜோதிடம் ஆன்மீகம், ஜோதிடமும் ஆன்மீகமும் இரண்டும் தொடர்வண்டி செல்லும் தண்டவாளங்களைப் போல ஆகும். ஜோதிடம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஆர்வலர்கள் இல்லாமல் ஜோதிடர் இல்லை, ஜோதிடர் இல்லாமல் ஆர்வலர்கள் இல்லை. அதே சமயம் குருநாதர்கள் இல்லாமல் ஜோதிடர்கள் எக்காரணத்திலும் உருவாக முடியாது. ஜோதிடம் என்பது வாழ்க்கை கல்வி. இவ்வுலகில் நடக்கும் செயல்களுக்கெல்லாம் மூல காரணம் ஜோதிடம்தான். ஏன் நாம் இவ்வுலகில் போராடி கொண்டிருக்கிறோம்? எதற்காக? எல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக. ஜோதிடத்தை கருத்து பட்டறையின் மூலம் அறிமுகப்படுத்தி ஆழமாக சிந்திக்க வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஜோதிடம் வளர வேண்டும், நல்லவை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆன்மீகத்துடன் கூடிய ஜோதிடத்தை ஆன்மீக ரீதியாக பரப்பிக்கொண்டு கருத்து பட்டறை மூலம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். நாம் அனைவரும் இவ்வுலகில் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளோம். நல்லவைகளை படைத்த கடவுள்தான் நல்லவைகளின் அருமை பெருமைகளை தெரிவிப்பதற்காக தீமைகளையும் படைத்தார். இவ்வுலகில் நல்ல எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் எவரும் இல்லை. அதே போல தீமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எவரும் இல்லை. ஒவ்வொரு மனிதரிடமும் நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் கலந்துதான் உள்ளது. இது முற்றிலும் உண்மை. அதே போல நல்ல ஆன்மீகவாதிகளிடமும் தீய எண்ணம் கலந்திருக்கும். அதே போல தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடமும் சிறிதளவு நல்ல எண்ணம் நிச்சயம் இருக்கும். நாம் சொல்வது என்னவென்றால், தீய எண்ணங்களை விட நல்ல எண்ணம் அதிகம் கொண்டவர்கள் நல்லவர்கள் என்றும், நல்ல எண்ணங்களை விட தீய எண்ணங்களை அதிகம் கொண்டவர்கள் தீயவர்கள் என்றும் கூறுகின்றோம். அனைத்திலும் நல்லவை கெட்டவை கலந்தே இருக்கும். மரம், செடி, கொடி, நிலம், காற்று ஆகியவற்றிலும் நல்லவை தீயவை கலந்திருக்கும். இதை நன்கு அறிந்தவர்கள் ஜோதிடர்களாகிய நாம் தான். நாட்களில் கூட நல்ல நாட்கள், கெட்ட நாட்கள் என்று ஜோதிட ரீதியாக உண்டு. 365 நாளும் நல்ல நாள் இல்லை என்று படைத்த பிரம்மாவுக்கே தெரியும். ஜோதிடர்களாகிய நாம் நல்லவைகள் குறித்து தீமைகள் அதிகம் இருக்கும் என்றால் அதை முறைப்படுத்தி ஆன்மீக ரீதியாக இறைபக்தி மற்றும் பரிகாரத்தை சொல்கிறோம். நல்ல நாட்களையும் தீய நாட்களையும் பிரிப்பதற்கு நமது முன்னோர்கள் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்று 5 விதமான தத்துவங்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. திதியை காட்டிலும் வாரம் பலமுடையது, வாரத்தை காட்டிலும் நட்சத்திரம் பலமுடையது, நட்சத்திரத்தை காட்டிலும் லக்னம் பலமுடையது. அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குருவோ அல்லது சுக்கிரனோ இருப்பாரேயானால் எல்லாவித தோஷங்களும் நீங்கும் என்று குருமார்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஜோதிடர்களை நாம் நன்கு அறிந்த விஷயம்தான்.
பொதுவாக நாட்களில் 8 விதமான நாட்கள் உண்டு. 1 முகூர்த்த நாள், 2 சுப நாள், 3 நல்ல நாள், 4 சுமாரான நாள், 5 அசுப நாள், 6 வாஸ்து நாள், 7 கரி நாள், 8 தனிய நாள் என்று தனித்தனியாக நாட்களை பிரித்து அதற்கேற்ப பணிகளை துவக்குகிறோம். ஒரு செயல் நடப்பது என்று சொன்னால் வெற்றியாக இருக்கும் அல்லது தோல்வியாக இருக்கும். ஆனால் அதிகமாக தோல்விகள் மூலம் வெற்றி கண்டவர்கள் இவ்வுலகில் அதிகம் எனலாம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஜோதிட நண்பர்கள் அதிகம் கருத்துக்களை பரிமாற வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் அதிக ஜோதிடர்கள் வந்துள்ளீர்கள். ஆகையால் இப்பொழுது சனிக்கிழமை ராகு காலம் காலண்டரில் 9 to 10:30 என்று குறிப்பிட்டிருக்கும். ஆனால் உண்மையில் சரியான நேரம் 5 நிமிடம் அல்லது முன்னே பின்னே தான் இருக்கும். சூரிய உதயத்தின்படி எனக்கு தெரிந்தவர்கள் காலை 10:35 மணிக்கு சனிக்கிழமை முக்கிய அலுவல் நிமித்தமாக சென்றார். ஆனால் அந்த பணி நிறைவேறவில்லை என்று மிகவும் மனவேதனையுடன் இருந்தார். ஆனால் வேறொருவர் காலை 9 மணிக்கு புறப்பட்டு அவசர வேளையில் அதிகாரியை சந்தித்து சக்சஸ் ஆக ஃபைலில் கையெழுத்து வாங்கிவிட்டு வந்தேன், வெற்றியில் முடிந்தது என்று சொன்னார். இது என்ன தெரியுது என்னவென்றால், உண்மையில் முதலாம் அவர் சென்றது ராகு காலத்தில் தோல்வியில் முடிந்தது. 2ஆம் அவர் சென்றது ராகு காலம் துவங்காத நேரம் வெற்றியில் முடிந்தது. முறைப்படி 2ஆம் அவர் சென்றது ராகு காலம் துவங்காத நேரம். எனவே அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. இதெல்லாம் ஒரு குறிப்புக்கு தான் கூறுகிறேன். இதிலும் ஜோதிடம் அடங்கியுள்ளது என அறியவும் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக நாள் நல்ல நாளாக இல்லை என்றாலும் அவசரமாகவும் அவசியமாகவும் செயல் இருக்குமேயானால் அன்று சுப வரையில் செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று கூறி, ஜோதிடராகிய நமது நோக்கம் நிறைவேற எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்பதே நமது குறிக்கோள். எனவே உறுதியாக நல்லபடியாக ஜோதிட பணியாற்றுங்கள். எல்லாம் நல்லதாக நடக்கும். எல்லாம் நன்மைகளும் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என இறைவனை வேண்டி, எனக்கு வாய்ப்பளித்த வாராவி நிறுவனர் எனது மானசீக ஆஸ்ட்ரோ ஐயா அவர்களையும், கருத்து பெற்றதையின் கருத்தாளர் ஆஸ்ட்ரோ ராம்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி, ஜோதிட ரீதியாக சாதாரண எனது பேச்சை கேட்ட அடியருடைய ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் கற்போம், ஜோதிடத்தை பரப்புவோம். நன்றி. வாழ்க குருநாதர் அனைவருக்கும்.